யோசேப்பு என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு 10 சகோதரர்கள் இருந்தார்கள். யோசேப்புக்கு அவனுடைய தகப்பன் மீது மிகுந்த அன்பு இருந்தது. ஏனென்றால் அவன் வயதான காலத்தில் பிறந்தவன். அவனுக்கு ஒரு விசேஷமான வண்ண அங்கியையும் தகப்பன் கொடுத்திருந்தார். இந்த அன்பு மற்றும் அங்கியின் காரணமாக அவனுடைய சகோதரர்கள் யோசேப்பின் மீது பொறாமை கொண்டார்கள். ஒரு நாள் யோசேப்பு ஒரு கனவு கண்டான். அவன் தன் சகோதரர்களிடம், நாம் வயலில் கதிர்களை கட்டிக்கொண்டிருந்தோம். என் கட்டு எழுந்து நின்றது. உங்கள் கட்டுகள் என் கட்டைச் சுற்றிலும் குனிந்து வணங்கின என்றான். அவன் சகோதரர்கள் கோபமடைந்தார்கள். நீ எங்கள் மீது ஆளுவானோ அல்லது எங்கள் மீது அதிகாரம் செலுத்துவாயோ என்று கேட்டார்கள். இன்னொரு கனவில் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவதைக் கண்டான். இந்த கனவுகளையும் அவன் தன் சகோதரர்களிடமும் தகப்பனிடமும் சொன்னான். தகப்பன் அவனை கடிந்து கொண்டு, நான், உன் தாயும் உன் சகோதரர்களும் உன்னை குனிந்து வணங்குவோமா என்று கேட்டார். இருப்பினும் தகப்பன் இந்த வார்த்தைகளை தன் மனதில் வைத்துக்கொண்டார். ஒரு நாள் சகோதரர்கள் தங்கள் தகப்பனின் மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தபோது யோசேப்பை அவர்களிடம் அனுப்பி வைத்தார் தகப்பன். யோசேப்பு அவர்களை தேடி வரும்போது தூரத்திலிருந்து அவனை பார்த்த சகோதரர்கள், இதோ கனவுக்காரன் வருகிறான் என்று சதி செய்யத் தொடங்கினர். அவர்கள் யோசேப்பை பிடித்து அவனுடைய அழகான அங்கியை உரிந்து அவனை ஒரு வறண்ட கிணற்றில் தூக்கி எறிந்தனர். அவர்கள் அவனை விற்றுவிட திட்டமிட்டனர். பின்னர் அவர்கள் சில வர்த்தகர்களை பார்த்தார்கள். அந்த வர்த்தகர்கள் இஸ்மவேலர்கள். சகோதரர்கள் யோசேப்பை வர்த்தகர்களுக்கு 20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்றுவிட்டனர். அந்த வர்த்தகர்கள் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு சென்றனர். சகோதரர்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அடித்து யோசேப்பின் அங்கியை இரத்தத்தில் தோய்த்து தகப்பனிடம் கொண்டு வந்து, இது உன் குமாரனின் அங்கியா என்று பார் என்றார்கள். யாக்கோபு அந்த அங்கியை பார்த்து, இது என் குமாரனின் அங்கி, ஒரு துஷ்டமிருகம் அவனை பிடித்து தின்றுவிட்டது என்று அழுது புலம்பினார். ஆனால் யோசேப்பின் கதை அங்கே முடிந்துவிடவில்லை. எகிப்தில் அவன் பல கஷ்டங்களையும் சவால்களையும் சந்தித்தான். இருப்பினும் தேவன் அவனுடன் இருந்தார். மேலும் அவன் பார்வோனுடைய அரண்மனையில் பெரிய அதிகாரியாக உயர்ந்தான். பல வருடங்களுக்குப் பிறகு கானான் தேசத்தில் கடும் பஞ்சம் உண்டானது. யோசேப்பின் சகோதரர்கள் தானியம் வாங்க எகிப்துக்கு வந்தனர். அவர்கள் யோசேப்பை அடையாளம் கண்டு கொள்ளவில்லை. ஆனால் யோசேப்பு அவர்களை அடையாளம் கண்டான். இறுதியாக யோசேப்பு தன்னை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்தினான். அவன் அவர்களிடம், நீங்கள் என்னை இங்கே விற்றதினால் துக்கப்பட வேண்டாம். தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே இங்கே அனுப்பினார் என்றான். தேவன் தீமையையும் நன்மைக்காக மாற்ற முடியும் என்பதற்கு யோசேப்பின் கதை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.